ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் மலர்கொடி, ஹரிஹரன் உட்பட 3 கைது. தலைமறைவாகியுள்ள பாஜக நிர்வாகியும் ஆற்காடு சுரேஷின் காதலியுமான அஞ்சலைக்கு போலீஸ் வலைவீச்சு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான வழக்கறிஞர் மலர்கொடியின் பரபரப்பு பின்னணி. நாட்டு வெடிகுண்டு கொடுத்தது முதல் லட்சக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்தது வரை அடுத்தடுத்து வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழக அமைச்சரவையின் முக்கிய இலாக்காக்கள் விரைவில் மாற்றம். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு உள்ளதாக தகவல். கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 55,500 கனஅடியாக அதிகரிப்பு. வரும் நாட்களில் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுப்பு. தொடர் மழை காரணமாக மாயாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோரம் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கோவை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்யும் என கூறி ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்த வானிலை ஆய்வு மையம். தொடர் மழை காரணமாக வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவிப்பு. சேலம், மதுரை, கோவை மாவட்டங்களில் அரசு சார்பில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் விரைவில் தொடங்கப்படும். மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். கடந்த 7 நாட்களில் 568 பேர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் உதவி ஆய்வாளர்கள் உட்பட 97 காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதி சாலையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. வாகன ஓட்டிகள் அச்சமடைந்து வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடு தொடர்பாக தாக்கல் செய்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கர்நாடகாவில் அரசு தனியார் துறைகளில் கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. பல்வேறு தொழில் நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சித்தராமையா அறிவிப்பு. கன்னடர்களுக்கு 100% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா குறித்து வரும் நாட்களில் மீண்டும் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். எக்ஸ் பக்கத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதிவு.
கன்னடர்களுக்கு 100% வேலை வழங்கும் மசோதாவுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் கர்நாடகா தொழில் நிறுவனங்களுக்கு ஆந்திர அரசு அழைப்பு. தடையில்லா மின்சாரம், உட்கட்டமைப்பு மற்றும் திறமையான பணியாளர்களை வழங்குவோம் எனவும் உறுதி. அக்னி வீரர்களுக்கு காவலர், சுரங்க காவலர் உள்ளிட்ட பணிகளில் 10% இடஒதுக்கீடு. ஹரியானா முதலமைச்சர் நாயப் சிங் சைனி அறிவிப்பு. ஓமன் கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பல் விபத்துக்கு உள்ளான சம்பவத்தில் 8 இந்தியர்கள் மற்றும் ஒரு இலங்கை மாலுமி மீட்பு. 13 இந்தியர்கள் பணியாற்றிய நிலையில் மீதமுள்ள இந்தியர்களை தேடும் பணி தீவிரம். இன்ஸ்டாகிராம் மூலம் விவாகரத்தை அறிவித்தார் துபாய் இளவரசி ஷேகா மக்ரா. கணவர் ஷேக் மனா பின் முகமதுவுக்கு அறிவுரை கூறி பிரிவதாக அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா சார்பில் 117 வீரர்கள் பங்கேற்பு. அதிகபட்சமாக தடகள போட்டியில் 29 பேரும், துப்பாக்கி சுடுதலில் 21 பேரும் பங்கேற்பதாக அறிவிப்பு. இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி இன்று தொடக்கம். முதல் டெஸ்டில் இங்கிலாந்து வென்று முன்னிலை வகிக்கும் நிலையில் 2வது டெஸ்டில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிர பயிற்சி.